நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெண்ணந்தூரில் உள்ள அம்மன் கோயிலில் திருவிழா நடத்துவது தொடர்பாக பல ஆண்டுகளாகவே இரு சமூகத்தினரிடையே பிரச்சனை இருந்து வந்துள்ளது. ஒரு தரப்பினர் ஆடி மாதமும் மற்றொரு தரப்பினர் ஐப்பசி மாதமும் திருவிழா நடத்துவது என 10 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு சமூகத்தினர் புதிதாக அம்மனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியதுடன் கம்பத்தை நட்டு ஆடி திருவிழாவை கோலாகலமாக தொடங்கிய அடுத்து கலேபர சம்பவங்கள் அரங்கேறின. ஒப்பந்தத்தை மீறுவதாக மற்றொரு தரப்பினர் புகார் அளிக்க திருவிழாவை நடத்த தடை விதித்த போலீசார் அம்மன் முன்பு நடப்பட்ட கம்பத்தை அகற்ற வேண்டும் என தெரிவித்தனர். இதனால் மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் கோயில் முன்பு அதிரடி படையினர் குவிக்கப்பட்டனர். நீண்ட நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாமல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவிழாவை நிறுத்திவிடுகிறோம், கம்பத்தை அகற்றினால் தெய்வ குற்றமாகிவிடும் என்று பெண்கள் கதறி அழுதனர். 10 நிமிடத்தில் கம்பத்தை அகற்றவில்லை என்றால் நாங்களே அகற்றுவோம் என ராசிபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதால் ஆத்திரமடைந்த பெண்கள் கம்பத்தை பிடுங்க முடியாதபடி சுற்றி அமர்ந்து எதிர்த்தனர். போலீசார் கம்பத்தை பிடுங்கிய நிலையில் ஒரே நேரத்தில் பலர் அருள் வந்து ஆடியதால் அப்பகுதியே போர்க்களமாகியது. கொடும் பாதகத்தை செஞ்சவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, குடும்பமே நாசமா போயிடும் என பெண்கள் சாபமிட்டனர். ஆக்ரோஷமாக அருள் வந்து ஆடிய சிறுமி ஒருவர் நாக்கை மடித்துக் கொண்டு விரலை நீட்டி போலீசாரை எச்சரித்தார். ஆத்தா, நீ என்ன கல்லா? உனக்கு கண் இல்லையா? நீ எல்லாம் ஒரு தெய்வமா என அம்மனையை வசைப்பாடி அநியாயம் செய்யறவங்களை தட்டி கேட்க மாட்டியான்னு கண்ணீருடன் அம்மனிடம் கேள்வி கேட்ட சம்பவங்களும் அரங்கேறின. சுமார் 6 மணி நேரமாக நடந்த கலேபரங்களை ஒரு வழியாக கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகே போலீசார் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.